நெல்லை மாவட்டம் பொன்னாக்குடி அடுத்த மருதகுளம் பகுதியில் 2 மாணவர்கள் சரமாரியாக தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் விவரிக்க கேட்போம். ராமசுந்தரம், வணக்கம். மாணவர்கள் இருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதன் பின்னணி என்ன? மாணவர்கள் மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? விவரம். நெல்லை மாவட்டம் மருதகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அரசினர் மேல்நிலைப் பள்ளியில மாணவர்களுக்குள்ள ஒரு ஜாதி ரீதியிலான மோதல் நடந்திருக்கிறது. இந்த மோதல்ல 2 மாணவர்கள் மீது சரமாரியான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 2 மாணவர்கள் பொன்னாக்குடி பகுதியை சேர்ந்தவர்கள். இவர்கள் ஏற்கனவே இந்த மாணவர்களுக்கும் மற்ற தரப்பு மாணவர்களுக்கும் இடையே மோதல் போக்கு இருந்து வந்திருக்கிறது. இந்த நிலையில இந்த மாணவன் இன்று காலை பள்ளி இடைவெளி நேரத்தில் நின்று கொண்டிருந்த போது அங்கு மற்றொரு தரப்பை சேர்ந்த மாணவர்கள் சரமாரியாக இந்த மாணவன் மற்றும் உடன் இருந்த மாணவர்களை சரமாரியாக தாக்கியிருக்கிறார். இதுல பொன்னாக்குடியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் ஒருவருக்கு வலதுபுறம் தோள்பட்டை இறங்கி இருக்கிறது. அதே போல மற்றொரு மாணவனுக்கு முதுகு பகுதியில சரியான காயம் ஏற்பட்டிருக்கிறது. 2 மாணவர்களையும் அங்கிருந்து ஆசிரியர்கள் உடனடியாக தடுத்து அங்கிருந்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் உறவினர்களுக்கு தகவல் சொல்லி நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தற்போது நாங்குநேரி போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். 2 மாணவர்களுக்கும் நெல்லை அரசு மருத்துவமனையில சிகிச்சையானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே சாதி ரீதியிலான மோதல் போக்கு ஏற்பட்டு நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் பிரச்சனை நடந்த நிலையில பல்வேறு கட்டுப்பாடுகள் பள்ளிகளுக்கு விதிக்கப்பட்ட சூழல்ல தற்போது மீண்டும் சாதிய மோதல் ஏற்பட்டு மாணவர்கள் காயமடைந்த சம்பவம் தற்போது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.